வணக்கம் நண்பர்களே. 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 7ல் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய புத்தக உள் வினாவிடைகளை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எது? மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எது என்றதான் முதல் கொஸ்டின். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். 3 வேந்தர்களை பற்றியும் செய்திகளை கூறக்கூடிய ஒரே இலக்கியம் எதுனா சிலப்பதிகாரம் தான். அதனால தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா முத்தமிழ் காப்பியம் என்று கூறுகிறார்கள். 2, சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை? சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் மொத்தம் எத்தனைன்னா 3 காண்டங்களை உடையது. சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை உடையதுன்னா 3 காண்டங்களை உடையது. 3, சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகள் மொத்தம் எத்தனை? காண்டங்கள் என்பது பெரும்பிரிவு, காதைகள் என்பது அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவு. அப்போ சிலப்பதிகாரத்துடைய மொத்த காதைகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்னா 30 காதைகளே உடையது. ஒவ்வொரு காண்டத்திற்கும் 10 காதை என மொத்தம் 30 காதைகளே உடையது. 4, அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவை வேண்டிக் கொண்டவர். சிலப்பதிகாரத்தை பற்றி எழுதணும்னு ஒரு முடிவெடுக்கும் பொழுது அடிகள் நீரே அருளுக, இதை நீங்களே எழுதுங்க என்று இளங்கோவடிகளை பார்த்து கேட்டுக்கொண்டவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் தான் என்ன பண்ணார்? அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகள் அவர்களை எழுத வைத்தவர், இளங்கோவை வேண்டிக் கொண்டவர். ஓகேங்களா? 5, சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் இது. சிலப்பதிகாரத்தில் மாதவியோட கேரக்டர் நம்மளுக்கு தெரியும். மாதவியோட மகள் தான் மணிமேகலை. அந்த மணிமேகலை பற்றி முழு காப்பியமாக மணிமேகலை ஒன்று என்ன பண்ணுது, ஒன்று உருவாகுது. அப்போ சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் எதுனா மணிமேகலை. 6, நாட்டுவதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் யார்? நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஒரு பாட்டுடை செய்யுள் ஒன்றை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நாட்டப்போகிறோம் என்று கூறி அதை நாட்டியவர் யாருன்னா இளங்கோவடிகள். ஓகேங்களா? இளங்கோவடிகள் தான் என்ன பண்ணுறாரு? நாட்டுவதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படக்கூடிய நூல் தான் சிலப்பதிகாரம் தான். 7, மணிமேகலையின் ஆசிரியர் யார்? மணிமேகலையுடைய ஆசிரியர் யார்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் இயற்றியதான் அது மணிமேகலை. 8, இந்திரவிழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம் எது? இந்திரவிழா ஊரெடுத்த காதைன்னு ஒரு முக்கியமான ஒரு காதை ஒன்று இருக்கு. இது எந்த காண்டத்தில் இருக்கு? புகார் காண்டமா, மதுரை காண்டமா, வஞ்சி காண்டமா? பாலகாண்டம்ன்றது ராமாயணத்தில் வருது. அப்போ இது இல்லை, 3 காண்டங்கள் தான். அப்போ இதில் எந்த காண்டத்தில் இந்திரவிழா ஊரெடுத்த காதை அமைந்துள்ளதுன்னா புகார் காண்டத்தில் அமைந்திருக்கு. புகார் நகரில் இருக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த இந்திரவிழாவை பற்றி கூறக்கூடிய காதை தான் எது? புகார் காண்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்திரவிழா ஊரெடுத்த காதை. சிலப்பதிகாரத்தின் பெரும்பிரிவு எது? சிலப்பதிகாரத்தோட பெரும்பிரிவு எது? காண்டம். மொத்தம் 3 காண்டங்களை உடையது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். அடுத்து 10, சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு என்ன? பெரும்பிரிவு காண்டம்னு பார்த்துட்டோம். அப்போ உட்பிரிவு என்னன்னு பார்த்தோம்னா காதை தான். மொத்தம் 30 காதைகளை உடையது. மொத்தம் 30 காதைகளை உடையது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய தமிழ் நடைக்கு பெயர் என்ன? சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய தமிழ் நடை, அந்த தமிழுக்கான பெயர் என்னன்னா உரைப்பாட்டு மடை. அது ஒரு உரைப்பாட்டு மடை என்ற தமிழ் நடையால் எழுதப்பட்டது. இது ஒரு உரையடையற்ற பாட்டுடை செய்யுள். அதனால் இது என்ன அமையப்படுதுன்னா உரைப்பாட்டு மடை என்று அழைக்கப்படுகிறது. 12, பேசும் மொழியின் ஓட்டம் என்பது? பேசும் மொழியுடைய ஓட்டம் இருக்குல்ல, அதுதான் காட்சியாக விரியுது. பேசும் மொழியுடைய ஓட்டம் எவ்வாறு விரியுது? காட்சியாக விரிகிறது. எதில்? சிலப்பதிகாரத்தில். 13, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் டேஸ் ஆகும். சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து வந்த இலக்கியம்தான் அல்லது காப்பியம்தான் மணிமேகலை. ஓகேவா? மணிமேகலையின் ஆசிரியரான சீத்தலை சாத்தனார் அடிகள் நீரே அருளுக என்று அடியெடுத்து கொடுத்ததன் மூலமாக உருவான காப்பியம்தான் சிலப்பதிகாரம். பின்பு சிலப்பதிகாரத்துடைய முக்கியமான ஒரு கேரக்டரான மணிமேகலையை பற்றி சீத்தலை சாத்தனாரே எழுதுறாரு. அதனால் இது ரெண்டையும் இரட்டை காப்பியம் என்று அழைப்பார்கள். இது என்ன சொல்லுவாங்க? இரட்டை காப்பியம் என்று அழைப்பார்கள். 14, கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் எது?
கண்ணகியும் கோவலனும் எந்த ஊரை போய் என்ன பண்ணாங்க, அடைஞ்சாங்கன்னா கொடும்பாலூருக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க, கொடும்பாலூர் என்ற இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் அமைந்த இடம் மதுரை காண்டத்தில் இருக்கக்கூடிய கொடும்பாலூர். இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அவர் சேர நாட்டை சேர்ந்தவர். சேரன் செங்குட்டுவனின் இளவன் அவர் தான் யார், இளங்கோவடிகள். ஓகேங்களா? இதனால தான் அது முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கண்ணகி பிறந்தது சோழ நாட்டில். கண்ணகி பிறந்தது சோழ நாட்டில். தன்னுடைய கணவனை இழந்தது பாண்டிய நாட்டில். ஓகேவா? மதுரையை எரித்த பின் அவள் போய் இருந்த இடம் எதுனா சேர நாட்டில். அவளுக்கு கோயில் கட்டப்பட்ட இடம் இதுதான், சேர நாடு தான். அதனால தான் 3 வேந்தர்களை பற்றி கூறுவதனால் இது மூவேந்தர் காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. அழகர் மலை என்பதை எவ்வாறு அழைக்கலாம்? அழகர் மலை இருக்குல்ல, அதை இவ்வாறும் என்ன பண்ணுறாங்க, அழைக்கிறாங்க. திருவரங்கமா, வேலவன் குன்றமா, திருமால் குன்றம், மால் குன்றம் என்று 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அழகர் மலை திருமால் குன்றம், பெருமாளை தான் என்ன சொல்லுவோம், நம்ம திருமால்னு சொல்லுவோம். திருமாலுடைய குன்றம் என்று அழைக்கப்படக்கூடிய இடம் தான் இது அழகர் மலை. 17 கோவலனையும் கண்ணகியையும் அழைத்து சென்றவர் யார்? கோவலனும் கண்ணகியும் மதுரை காண்டத்தில் நுழையும் பொழுது அவளை அழைத்து சென்ற ஒரு சமணத்துறவி தான் யாருன்னா கவுந்தியடிகள். அவளை அழைத்து சென்ற ஒரு சமணத்துறவி தான் யாருன்னா கவுந்தியடிகள் அவர்கள். 18 கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் இது. கோவலன் கொலைக்களம் பட்டு விட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறான்னா மதுரையவே தலையாளங்கனத்து செருவென்றிய மன்னனை முறையிட்டு மதுரையை எரித்து விட்டு அவள் கிளம்பும் பொழுது அவள் சென்ற இடம் தான் என்ன, வேங்கைக்கானல். வஞ்சிக்காண்டத்தில் இருக்கக்கூடிய வேங்கைக்கானலில் தான் என்ன பண்ணுறா, அவள் போய் சென்று போய் அமர்றான். 19 பெருங்குணத்து காதலால் யார்? பெருங்குணத்து காதலால் அழைக்கப்பட்டவள் யார்? காதலால் உடனே மாதவியை போட்டக்கூடாது. பெரிய குணத்தில் அன்பின்பால் கொண்டவள், அன்பு செலுத்துவதில் பெரிய குணம் கொண்டவள் யாருன்னா கண்ணகி. ஓகேங்களா? யார் இதுதான் சொல்றாங்க, கண்ணகியத்தான் இளங்கோவடிகள் சொல்கிறார். அடுத்து சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. 20 சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. தூசு என்றால் என்னன்னா விலை. தூசுன்னா என்ன, விலை. தூசு என்றால் பட்டு. தூசு என்றால் என்ன, பட்டு, விலை இல்லை. ஓகேங்களா? அப்போ துகிர் என்றால் பவளம். துகிர் என்றால் பவளம். வெறுக்கை என்பது செல்வம். நொடை என்றால் விலை. நொடை என்றால் என்ன, விலை. அப்போ தூசு என்றால் பட்டு, துகிர் என்றால் பவளம், வெறுக்கை என்பது செல்வம், நொடை என்பது விலை. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 2, 4, 1, 3 கிடைக்குது. 2, 4, 1, 3 கிடைக்குது. ஆப்ஷன் ஆவண்ணா. ஓகேவா? 21 மாவூர் பாக்கம் அமைந்த நகரம் டேஸ் ஆகும். மாவூர் பாக்கம் அமைந்த நகரம் எங்கே இருக்குது? புகார் காண்டத்திலையா, மதுரை காண்டத்திலையா, வஞ்சை காண்டத்திலையாண்டா புகார் காண்டத்தில் இருக்குது. எங்கே இருக்குது மருவூர் பாக்கம்? புகார் காண்டம், சோழ நாட்டில் இருக்குது. மண்ணீட்டாளர் என குறிக்கப்படுபவர். சிலப்பதிகார காலத்தில் மண்ணீட்டாளர் என்று யாரை அழைப்பார்கள்? மண்ணீட்டாளர் என்று ஓவியர்கள் அழைப்பாங்க. யார் அழைப்பாங்க? ஓவியம் வரைகிறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணீட்டாளர் என்று அழைப்பார்கள். 23 கூவம் குவித்த இதில் கூவம் என்பதன் பொருள் என்ன? கூவம் குவித்து கிடந்துச்சுன்னு சொல்றாங்க. இதுல கூவம் என்பதுடைய பொருள் என்னன்னு கேட்டா தானியம், கூலம் சொல்லுவோம்ல, தானிய கூலம் சொல்லுவோம்ல, அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, கூவம் குவித்த என்று கூறுகிறார்கள். 24 கல் விற்பவர் யார்? 24 கல் விற்பவர் பரதவன் சொல்லுவாங்களா, பாசவன் சொல்லுவாங்களா, உமனர் சொல்லுவாங்கன்னா, வளைச்சியர் சொல்லுவாங்கன்னா, வளைச்சியர் சொல்லுவாங்க. ஓகேவா? உப்பு விற்கிறவர் தான் உமனர் சொல்லுவாங்க. அதே மாதிரி வெற்றிலை விற்பவர் பாசவர்னு சொல்லுவாங்க. மீன் விற்பவர் பரதவர்னு சொல்லுவாங்க. அப்போ கல் விற்பவர் யார்? வளைச்சியர். அடுத்து பொறுத்துக 25 மண்ணுள் வினைஞர் யார்? மண்ணுள் வினைஞர்னா யாரு? ஓவியர். இப்போ தான் பார்த்தோம் மண்ணீட்டாளர். மண்ணீட்டாளர் வருமா? மண்ணுள் வினைஞர்னா ஓவியர். மண்ணீட்டாளர்னா சிற்பி. மண்ணீட்டாளர்னா யாரு? சிற்பி.
கிளி என்றால் துணி, வினை என்றால் தொழில். வினை என்றால் என்ன? தொழில். ஒரு செயலை குறிக்கிறதா என்னது? வினை. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஆவண்ணா, ஆனா, ஈயண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஈனான்ற இந்த ஆப்ஷன் கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் ஆ. 26 சொல்லும் பொருளும் பொருந்தாத சொல்லியது. சொல்லும் பொருளும் பொருந்தாத சொல்லியது என்று பார்த்தா சுண்ணம் என்றால் நறுமணப்பொடி, சரி. காருகர் என்றால் நெய்பவர், நெய்தல் தொழில் செய்பவரை காருகர் என்று அழைப்பார்கள், சரி. தூசு என்றால் பட்டு, இதுவும் சரி. துகிர் என்றால் முத்துன்னு கொடுத்துருக்கிறாங்க. துகிர் என்றால் என்ன? பவளம். துகிர் என்றால் என்ன? பவளம், முத்து இல்லை. ஓகேவா? அப்போ இது என்னவா இருக்குது? பொருந்தாததாக இருக்குது. ஆப்ஷன் இ. 27 சொல்லும் பொருளும் சரியாக பொருந்திய சொல்லியது. இதில் எது சரியாக பொருந்திருக்குன்னு சொல்கிறாங்க? சரியாக பொருந்தி இருக்கக்கூடிய சொல்லியதுன்னு கேட்குறாங்க. சுண்ணம் என்றால் நெய்பவர்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, காருகர் என்றால் தான் நெய்பவர். இது தப்பாக இருக்குது. காருகர் என்றால் பவளம்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, துகிர் என்றால் தான் பவளம். அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. தூசு என்றால் பட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க, சரி. துகிர் என்றால் நறுமணப்பொடின்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, சுண்ணம் என்றால் தான் நறுமணப்பொடி. துகிர் என்றால் என்ன? பவளம் என்று பொருள். துகிர் என்றால் என்ன? பவளம். அப்போ இதுவும் தப்பாக தான் இருக்குது. நம்மளுக்கு சரியாக பொருந்தியதான் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் இ தான் சரியாக பொருந்தியிருக்கு. 28 சொல்லும் பொருளும் சரியாக பொருந்திய சொல்லை கண்டறி. வெறுக்கை. வெறுக்கைன்னா என்ன? செல்வம். நொடை என்றால் எண்ணெய் விற்பவன் கொடுத்துருக்குறாங்க. இல்லை, நொடை என்றால் விலை. நொடை என்றால் என்ன? விலையைத்தான் என்ன பண்ணுவோம் நம்ம? நொடைன்னு சொல்லுவோம். பாசவர் என்பது என்னது? வெற்றிலை விற்பவர். இந்த வெற்றிலை விற்கிறத என்ன சொல்லுவோம்? பாசவன் சொல்லுவோம். ஓசுனர்ன்றவர் தான் யார்? எண்ணெய் விற்பவர். ஓகேவே? அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. நம்மளுக்கு சரியானது கேட்டுக்கிறாங்க. வெறுக்கை என்றால் செல்வம். 29 பருத்தி நூலின் ஓகேவா? பருத்தி நூலின் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் இவ்வடியில் நெய்பவர் என்பதை சுட்டும் சொல் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காருகர்னா என்ன? நெய்பவர் தான் யாரு? காருகர். ஓகேவா? இப்போ நெய்பவர் எனும் சுட்டும் சொல்லை இந்த இடத்துல நம்மளுக்கு கூறக்கூடியது எது என்று கேட்டமாகும். பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் இவ்வடியில் நெய்பவர் யாரு? இந்த அடியில் நெய்பவர் சிற்பி. நெய்பவர் யாருன்னா சிற்பி தான். அது இங்கே அதாவது பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் இவ்வடியில் நெய்பவர் என்பதை சுட்டும் சொல்லியாது. மன்னிக்கவும், நுண்வினை காருகர் என்பது நுண்வினை நுணுக்கமான வேலை செய்பவர் யாரு? இதுதான் என்ன பண்ணுது? காருகர் நெய்பவரை குறிக்கிறது. நுண்வினை தான். 30 அருங்கலை வெறுங்கையோடு அளந்து கடையறியா இவ்வடியில் வெறுக்கை என்பதை சுட்டும் பொருள் என்ன? செல்வம் தான். அது வெறுக்கை என்றால் என்ன? செல்வம். ஓசுனர் செரித்த ஊன்மொழி இருக்கை இவ்வடியில் ஓசுனர் என்பவர் யார்? இவ்வடியில் ஓசுனர் என்பவர்னா என்னென்ன? எண்ணெய் விற்பவரை தான் என்ன சொல்லுவாங்க? ஓசுனர் சொல்லுவாங்க. எண்ணெய் விற்பவரை ஓசுனர் சொல்லுவாங்க. 32 மண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டு ஆளரும் இவ்வடியில் மண்ணுள் என்பதை சுட்டும் சொல்லியது. இந்த மண்ணுள் என்பது எதை குறிக்கிறதுனா ஓவியரை குறிக்கிறது. ஓகேவா? ஓவியரை குறிக்கிறது என்னது? மண்ணுள் என்ற சொல். 33 வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் இவ்வடியில் அமைந்த நயம் என்ன? எதுகையா, மோனையா, முரணா, எய்பான்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இங்கே இன்னும் இருக்குது, இங்கேயும் இன்னும் இருக்குது, இங்கேயும் இன்னும் இருக்குது. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. ஓகேவா? அப்படி இது வருது. அடுத்து மோனைன்னா என்ன? முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இங்கே முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா? வரலை. அப்போ இங்கே இல்லை. முரண்டா என்ன? எதிர்ச்சொல் தருவது முரண். இங்கே வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் சொல்லி எதிர்ச்சொல் எதுவும் வரல. அப்போ இங்கே இதுவும் இல்லை. இயைபுனா என்ன? கடைசி சீர்கள் 2க்கு மேற்பட்ட அடிகளில் தொடர்ந்து வருவது. இங்கே ஒரு அடி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இயைபும் என்ன பண்ணி இல்லை. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா எதுகை தான் ஆன்சர். இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அதனால எதுகை தான் ஆன்சர். இதோட சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான புத்தக உள்வினா விடைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டாச்சு. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி,
வணக்கம்.